தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை காட்டுவதாக சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய அரசுக்கு 10 கேள்விகளை முன்வைத்துள்ளார். சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைக்கு பதில் அளித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினார். அப்போது அவர் மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தை வெற்று முழக்கமாக மாற்றியுள்ளீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கை வாயிலாக ஹிந்தியை திணித்து குழந்தைகளின் கல்வியை அழிக்க முயற்சி செய்வது ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயில் அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் அறிவிக்கப்படும் நிலையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்ற முன்மொழிவு டெல்லியில் 20 மாதங்களாக உறங்கிக் கொண்டு இருப்பது நியாயம்தானா என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலைநகரை தாண்டி பிற நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை காட்டுகிறது என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். இறையனாரும் முருகன்வேலும் இருந்து சங்கமலத்திற்கு கூடிய இந்த மதுரை அம்பதி ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்பாலிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே மதுரையிலிருந்து அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் சினங்கொள்ள மாட்டாரா? இதோ இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள், இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா? அல்லது அங்கே இருக்கிறார் இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா? ஏழைகளுக்கு கட்டித்தரப்படும் வீடுகளுக்கு மிக குறைந்த சதவீத நிதி பங்களிப்பை தந்துவிட்டு பிரதமரின் பெயரை சூட்டிக்கொள்ளும் ஒன்றிய அரசு அதற்கான நிதியை மறுப்பது ஏன் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். 100 நாள் வேலை திட்டத்தில் 975 கோடி ரூபாயை தர மறுக்கும் ஒன்றிய அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். தேசிய சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோருக்கு குறைந்த நிதியை தந்துவிட்டு புரியாத மொழியில் நீட்டி முழக்கி பெயர்களை மட்டும் சூட்டிக் கொள்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணீருக்கு பதிலாக மக்களுக்கு கண்ணீரை பரிசளிப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 3709 கோடி ரூபாயை வழங்காதது ஏன் என்றும் ஒன்றிய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.